ஏய் மாயா, மறுபடியும் எதுக்குடி இங்க என்ன கூட்டிட்டு வந்த? எக்ஸாம் எழுதுறதுக்கு தான். வேற எதுக்கு? எத்தனை எக்ஸாம் டி வைப்பாங்க? இதோட 4வது எக்ஸாம் முடிஞ்சிருக்குடி. நான் கூட நீ போன எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆயிடுவ, மூட்டையை கட்டி ஊருக்கு அமிச்சிடலான்னு தான் பார்த்தேன். அதிசயமா பாஸ் ஆயிட்டியே, நான் என்ன பண்றது? என்னால முடியாது மாயா, நான் எக்ஸாம் எழுத மாட்டேன். எங்க ஆயா செத்து போச்சுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக போறேன் இங்க இருந்து. என்னது, ஆயா செத்துட்டாங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆக போறியா? இப்படிதான் மத்திய பிரதேஷ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிரின்சிபல் செத்துட்டாங்கன்னு சொல்லி எக்ஸாம்ல இருந்து தப்பிக்கிறதா நினைச்சு கடைசியில மாட்டிக்கினாங்க தெரியுமா? இது செம்ம ஐடியாவா இருக்கடி, சொல்ல கேட்போம். மத்திய பிரதேஷ்ல பிசிஏ படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேங்கா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் வந்து தப்பிக்கணுன்றதுக்காக அந்த காலேஜ் பிரின்சிபல் செத்து போயிட்டாருன்னு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க. ஏண்டி, ஒரு மெசேஜை பார்த்து பிரின்சிபல் செத்துட்டாருன்னு எப்படி நம்புவாங்க? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இவங்க வெறும் டெக்ஸ்ட் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலடி, காலேஜோட லெட்டர் பேட் மாதிரியே தயாரிச்சு அதுல வந்து பிரின்சிபல் செத்துட்டாரு, இவருக்கு இறுதி சடங்கு இந்த டைம்ல நடக்குதுன்னு பிரிண்ட் பண்ணி அதை வாட்ஸ்அப் குரூப்ல சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எல்லா பசங்களும் உண்மை நம்பிட்டாங்க. பயங்கரமா பிளான் பண்ணிருக்கானுங்க பாத்தியாடி. சரி, இந்த மேட்டர் அந்த பிரின்சிபலுக்கு தெரியுமா? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல லெட்டர் பேடோட போட்டோ காப்பி பரவச்சுல, அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபல் உண்மையிலே செத்துட்டாருன்னு அவங்க வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா பிரின்சிபல் உண்மையிலே உயிரோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது ஃபேக் நியூஸ்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அச்சோ, ஆனா ஒண்ணு மாயா, இதே மாதிரி ஒரு பிளானை நான் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். என்னது, பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்றியா? ஒரு ஆணியும் தேவையில்ல, ஒழுங்கா போய் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிற வழியை பாரு.